வரவேற்பு வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது சார். அதை விட அந்த உணர்வுகள் வந்து சார், எனக்கு வந்து 2, 3 மெசேஜ் நேத்து நைட்டே வந்தது சார். இந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கோம், எங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எங்க போராட்டத்துக்கு உறுதுணையா இருங்க. அப்புறம் இங்க தண்ணி கூட இல்ல, சாப்பாடு கூட இல்ல அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் வந்தது. அவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் விட அவங்களுக்கு வந்து போராடுறதுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க சப்போர்ட் நிறைய தேவைப்படுது சார். ஏன்னா நம்ம இந்த தமிழ்ன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்து இந்த காவேரி பிரச்சனையா இருக்கட்டும் சரி, அதுல தொடங்கி வேற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வந்து ஒன்று கூடுறதே இல்லை. எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல நடத்துற போராட்டம் வந்து போய் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. பிளஸ் அங்க அங்க போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்க நான் உட்காந்துடல இப்போ அங்க இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது, இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப நான் வாங்கியாச்சு இந்த பிரியாணி, சாப்பாடு இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு மறுபடியும் நான் போயிட்டு இருக்கேன். பட் அங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. மெடிசனா கூட அவங்களுக்கு மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் கூட பணம் ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது. இப்போ நான் பேங்க்ல வந்து பணம் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 லேக் மேல எடுக்க முடியல என்னால. ஸோ அவங்க அவங்க கையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளவு மேக்சிமம் வந்து இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, அது 10 லட்சமோ 20 லட்சமோ, இல்ல இது எத்தனை நாளுக்கு கண்டினியூ ஆகுதோ, இல்ல ஒரு 50 லட்சம் இல்ல 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன் நான். அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு போடுறதுன்றதை விட நம்மளுடைய பதிவு அங்க இருக்கணும் சார். ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்போ போயிட்டு இருக்கோம். பட் இந்த விஷயத்துல சேர்ந்து இவ்வளோ பேர் போராட்டம் நடத்துறது வந்து கண்டிப்பா அரசாங்கத்துக்கு தெரியும். இதோடைய ஓட்டுடைய பவரும் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு. கண்டிப்பா அவங்களும் வந்து இதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. சீக்கிரமா இது ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் சார். இப்ப போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு போய் சாப்பாடு அதுவும் நார்மல் சாப்பாடுலாம் சார், பிரியாணி தான் சார் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ அது வந்து அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கணும். பிளஸ் வந்து ஒரு அங்க போய் உட்காந்தா போதும் சார், அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது சார். அந்த அந்த சந்தோஷத்தை மட்டும் நமக்கு இந்த பணம், இந்த சாப்பாடு இதெல்லாம் விட நம்மளுடைய அங்க நம்ம போய் உட்காந்தா அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வருது பாருங்க. அதுக்காகவே நம்ம போய் இந்த ஹெல்ப் பண்ணணும் சார். கண்டிப்பா இது ஹெல்ப்னே சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது நமக்கு நம்ம பண்ணிக்கிற ஒரு அன்பு பரிமாற்றம் தான் இது.